கடவுளை சந்திக்க தயாராயிரு. ஆமோஸ் 4:12. இன்றைக்கு இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில பணம் இல்லைன்னா யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க இல்லையா? பணம்க்கு கொடுக்குற இடத்தை சக மனிதனுக்கு நம்ம கொடுப்பது கிடையாது. மனிதனை மனிதனாய் நம்ம மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா வசதி இருந்தா மட்டும்தான் 4 சொந்த பந்தங்கள் 4 உறவை தேடி வராங்க. நம்ம அதே வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்துருச்சு வச்சுங்களேன், நம்ம கூடவே இருந்தவங்க கூட நம்ம கூட இல்லாம போயிடுவாங்க. அப்ப இந்த பணம் என்பது மனிதன் படைத்து இருக்கிறான், கடவுள் படைக்கல. ஆனா மனிதன் படைத்த இந்த பணத்துக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் கடவுள் படைத்த இந்த உறவுகளுக்கு, அல்ல கடவுள் உருவாக்கிய உறவு, கடவுள் படைத்த மனிதனை நாம் நேசிப்பது குறைவாக போகிறது. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப அவசர உலகத்துல வாழணும். ஆமோசுடைய தீர்க்கதரிசியுடைய காலத்துல பாத்தீங்கன்னா ஏழைகளை ஒரு ஜோடி செருப்புக்கு விற்று போட்டாங்க. எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் இல்லை? அப்ப ஏழைகளை அடிமைகளாக விற்று போடுற அளவுக்கு கொடூரமான ஒரு நாள். ஆனா ஆமோஸை போல ஒரு சிறந்த இறைவாக்கினர் நம்ம திருமறையில பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளவு ஒரு கர்ஜிக்கும் சிங்கத்தை போல அவர் என்ன பண்ணுவார்னா, நீதிக்காக அவர் குரல் எழுப்பினார். அது யாரா இருந்தாலும் அவருக்கு பயப்பட மாட்டார். கடவுள் அவர் வெளிப்படுத்தின அந்த இறைவாக்கை அப்படியே உரைப்பார். அப்போ இதை தவறு செய்யறவங்க மனம் மாறணும், தண்டனை வரணும் இல்லையா? தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்கணும். அப்போ தப்பு செஞ்சா உனக்கு தண்டனை, அதுல தப்பிக்கவே முடியாது. அப்போ சொல்ல, நீ கடவுளை சந்திக்கிறதுக்கு நீ ஆயத்தமா இரு அப்படின்றார். அப்போ தைரியமா சொல்றாரு, உனக்கு கடவுள் சந்திக்க போறாரு. அப்ப கடவுள் சந்திச்சா என்ன நடக்கும்? கடவுள் கொடுக்குற தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா? அது தவறு செய்தவருக்கு அடி உதை, அது மரணம் கிடையாது, அவன் மனமாற்றம். அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையா இருக்குது. அவ கடவுளோட சந்திக்க போறாரு, உன் வாழ்க்கையில மனமாற்றம் நடக்கும் போது இந்த மாதிரி ஏழைகளை ஒடுக்காதே, ஏழைகளுடைய உழைப்பை சுரண்டாதே, ஏழைகளுடைய சொத்துக்களை அபகரித்து நீ அதிலே பிழைக்காதே, நீ மனம் மாறு என்கிற ஒரு செய்தி தான் ஆமோஸ் கடவுளுடைய வாக்கை உரைத்திருக்கிறார். இப்போ அப்படின்னா என்ன நடக்கும்னா, அதாவது பணம் படைத்த எல்லாருக்குமே நிம்மதி இருக்கான்னா நிச்சயமா கிடையாதுங்க. நீங்க பாருங்க, ஏழைங்க பிளாட்பாரத்துல அழகா நிம்மதியா தூங்குவாங்க. அந்த தூக்க சந்தோஷம் மிகப்பெரிய மாளிகையில ஏசி போட்டு ரூம்ல பஞ்சனையில படுத்து தூங்குறவங்களுக்கு வராது. தூக்கம் வராம இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு தூங்குவான். ஆனா அவங்க அப்படி கிடையாது. கொசுக்கடி இருந்தா கூட நிம்மதியான தூக்கம் வராங்க. ஏசி இல்லைனாலும் நல்ல காத்து ஓசியில கிடைக்கும். இறைவன் கொடுத்த வரம், நல்ல தூக்கம் கிடைக்கும். அப்போ சகேயு அப்படின்ற ஒரு மனிதன் கூட பத்தி நிறைய பணத்தை சம்பாதிச்சார். பிறருடைய வாழ்விலிருந்து வந்த அந்த பணத்தை எல்லாம் அவர் ஏழைகளை சுரண்டி அவர் சேர்த்து வச்சார். அவர் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. பணத்தை வச்சிருக்கிற எல்லாருமே சந்தோஷமா வாழறாங்கன்னா கிடையவே கிடையாது. அப்ப நிம்மதியே இல்ல. இந்த பணத்தை காவல் காக்கவும், இந்த பணத்தை எப்படி செலவிடுவதோ, அவன் வாழ்க்கையில அது முன்னாடி இந்த சந்தோஷ நிம்மதி தொலைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப அவன் என்ன பண்றான்னாக்கா, எப்படியாவது ஆண்டவர் சந்திக்கணும், என் வாழ்க்கையில நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், இயேசுவை சந்திக்கிறார். அவ இயேசுவும் அவருடைய வீட்டுக்கு போகிறார். அப்போ ஆண்டவரும் இயேசு சகையும் அங்க ஒன்றாக வருகிறாங்க. வராங்க. ஆனா ஒருத்தர் பேசவே இல்லை. அமைதியா வீட்டுக்கு வந்த மாத்திரத்துல சகைவே இந்த உரையாடலை தோங்குவார். ஆண்டவரே, நான் யாரிடத்திலாவது அநியாயமா பெற்றிருந்தால் நாளத்தனையா நான் திருப்பி கொடுத்துறேன், 4 times நான் திருப்பி கொடுத்துறேன். அப்போ இந்த மனமாற்றம் எங்க இருந்து வந்தது அப்படி என்றால், ஆண்டவரோடு நடக்கும்போது, ஆண்டவரோடு பயணம் செய்யும்போது, ஆண்டவர் இயேசு நம்ம கூட கைப்பிடிச்சு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மனமாற்றம் வருது. உடனே ஆண்டவர் சொல்றார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்றார். அப்ப அதுவரையில பேசாத ஆண்டவர் இப்ப பேசுவார். அப்படி என்றால் அவன் இழந்து போன நிம்மதி, சந்தோஷம், இந்த பணத்தினால கிடைக்க முடியாத நிம்மதியை ஆண்டவரால கொடுக்க முடியும். அப்படி என்றால் நம்ம சந்தோஷமா சிரிச்சு வாழ்ந்து மகிழ்ந்திருந்த காலங்கள்லாம் போயிருச்சு. இன்னைக்கெல்லாம் அவசர சிரிப்பு கூட இன்னைக்கு யாருக்கிட்டையுமே இல்லை. அதுவும் ரொம்ப குறுகி போயிடுச்சு. மகிழ்ச்சியா நம்ம எல்லாம் இருக்க முடியல. அப்ப நம்ம இழந்த மகிழ்ச்சி அல்லது சிரிப்பு, சந்தோஷம், இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா பணத்தால் அது கிடைக்க முடியாது. இயேசுவால மட்டும்தான் அது கிடைக்கும். அப்படி என்றால் இயேசுவை நம்ம வீட்டுக்கு அழைப்போமா? இயேசு நம்முடைய உள்ளத்தை தங்க அனுமதி கொடுப்போம். அப்படி என்றால் இயேசு தங்குற வீட்டுல சந்தோஷம், சமாதானம் எல்லாம் நிறைவாய் அங்கே காணப்படும். அப்படி என்றால் ஆண்டவர் நம்ம வீட்டுல, நம்ம உள்ளத்துல எப்பொழுதுமே இருக்க நாம் அனுமதி கொடுப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னாலும் நீர் எங்களோடு தங்கி இருப்பீராக. மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆம்.